பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னா எல்லாரும் வருவாங்கன்னு நம்பி விஜய் களத்துல இறங்கினாரோ அதே போலதான் இந்த 34%, 1,32,00,000 உறுப்பினர்கள், வெளிப்படையே சொல்றேன், 1,28,00,000 உறுப்பினர்கள் தாவேக்கால இருக்காங்க அப்படிங்கிற சான்ற கொடுக்க சொல்லுங்க, ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க, டேட்டாவை கொடுக்க சொல்லுங்க. நீங்க விஜயினுடைய கட்சி தொடங்கப்பட்ட போது ஒரு உறுப்பினர் சேர்க்கை ஒரு ஆப் வெளியிடுறாங்க, விஜய் வெளியிட்டார், நம்ம சாட்டில் கூட அதை எடுத்து போட்டோம். அந்த ஆப்ல ஒரே நாள்ல 50 லட்சம் பேர் சேர்ந்ததாக விஜய்கிட்ட சொல்லியிருக்காங்க, வெளியே சொல்லுங்கன்னு. ஆனா உண்மையிலே சேர்ந்தது எவ்வளவுனா அதுல 10 விழுக்காடு கூட கிடையாது. அவங்க சொன்னதுல 10 விழுக்காடு கூட சேரல. நீங்க 70 வருஷம் கழிச்சு திமுக, இப்ப திமுகவே இப்பதான் வந்து 1 கோடி உறுப்பினர்கள் இலக்கை எட்டி கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. அதிமுக 1.25 கோடி உறுப்பினர்கள் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலே அதிக உறுப்பினர் கொண்ட கட்சி அதிமுக தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. உறுப்பினர் இன்னைக்கு அது குறைஞ்சிருக்கலாம் இல்ல கூடியிருக்கலாம், ஆனா 1,30,00,000 உறுப்பினர்கள் அவங்க சொல்லுவாங்க. 1 கோடியில நாம் தமிழ் கட்சி 15 ஆண்டுகளா பயணப்படுது. இது போல தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கு. கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துறவங்க பூரா உறுப்பினரா இருக்க மாட்டாங்க, அந்த நேரத்தில் முடிவெடுத்து வாக்கு செலுத்துவாங்க. தாவேக்காக 1,30,00,000 வாக்கு இருக்குன்னா தாவேக்கா 100 விழுக்காடு சிஎம் ஆயிரும், 100 விழுக்காடு வென்றும். ஆனா அது கிடையாது கலா யதார்த்தம். ரசிகர்கள் போலியான ஐடிகளை போட்டு 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 சேர்த்துருக்காங்க. எப்படி வந்து இந்த யூடியூபுக்கு பே பண்ணி ரிவ்யூ கொண்டு வருவாங்க, வியூஸ் ஏற்றுவாங்களோ, இங்க ஃபேஸ்புக்கில் வந்து ப்ரொமோட் பண்ணி வியூஸ் ஏற்றுவாங்க, இன்ஸ்டாகிராமில் ஏற்றுவாங்க. அதுபோல போலியான ஐடிகள் போட்டு உறுப்பினர்களை சேர்த்திருக்காங்க. அப்படி சேர்த்தா கூட அது 1,20,00,000 கிடையவே கிடையாது. இவர் வந்து தன்னை ஏமாற்றி கொண்டு தாவேக்காவை ஏமாற்றி கொண்டு விஜயும் ஏமாத்திற்கான வார்த்தை தான் இந்த மாதிரி வார்த்தைகளை ஒழிய, அவர் இப்ப என்னன்னா மன உளைச்சல்ல அதீத மன உளைச்சி போயிருக்காரு. ஏற்கனவே ஒரு வார காலமா விஜயை பார்க்க முடியல, விஜயாலே பார்க்க முடியலையா. விஜய் தான் கண்ணாடியை பார்க்க மாட்டாரு, ஜன்னலை தானே பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ அவர் போய் கண்ணாடியை பார்த்தா தான் அவரை பார்ப்பாரு, அவர் தான் ஜன்னலை மட்டும் தானே பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் வந்து சிபிஐ, ஒரு பக்கம் சிபிஎஸ்சி, கட்சியே ரொம்ப பரபரப்பாக பிஸியாக இருக்கு. களத்தில் இல்லாத கட்சிகளை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம், நீங்களாம் களத்திலே இல்லை பாஸ்னாப்ல. ஒரு மாசமா எந்த களத்திலுமே இல்லை தாவேக்கா. அப்ப தாவேக்கா பத்தி இனிமேல் விஜய் பேச மாட்டாரா? களத்தில் இல்லாத பத்தி நாங்க பேச மாட்டோம் அப்படின்னாரு. களத்தில் இல்லாத இவர் தான். இவர் எந்த களத்தில் நின்றுருக்காரு? இப்போ ஒரு மாசம் எவ்வளவு மக்கள் போராட்டம் நடக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, தேர்தல் பரபரப்பு ஆரம்பிச்சிருச்சு, வேட்பாளர் தேர்வு, பொதுக்குழு, இந்த மாதிரி கூட்டங்கள். இப்போ நாம் தமிழர் கட்சினா மாணவர் பாசை சந்திப்பு, மகளிர் பாசை சந்திப்பு, கொள்கை பரப்பு செயலாளர் சந்திப்பு, இளைஞர் பாசை சந்திப்பு, ஊடக சந்திப்பு, நித்தம் மக்கள் சந்திப்பு, பொங்கல் விழா, இன்னைக்கு 25 மொழிப்போர் தியாகிகளுடைய நினைவேந்தல் அப்படின்னு தொடர்ச்சியா கட்சி பரபரப்பா இருக்கு. 21 மாநாட்டுக்கு கட்சி முழு வேகத்துல ஒட்டுமொத்த கட்சியும் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஐடி விங் வேலை பார்க்குது, தமிழ்நாடு முழுக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளர் அங்கங்க பொதுக்கூட்டங்களை போட்டுக்கொண்டு நாம் தமிழர் கட்சி ஏன்